அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நல்லிடத்திலே பிகேபி சுவாமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 33ஆம் ஆண்டு விழாவிலே சிறப்பு விருந்தினராக அழைப்பு கொடுத்து சிறப்பித்து கொண்டிருக்கும் நிர்வாகத்தினர் அனைவருக்கும், நிர்வாகத்தின் தலைவர் டாக்டர் ஐயா அவர்களுக்கும், செயலாளர் திரு அருண் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகத்தினுடைய ஆலோசனை குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியின் நிறுவனர் திரு பிகேபி ஐயா அவர்கள் முதலிலே எஸ்எஸ்வி பள்ளியினுடைய தலைவராக இருந்து அரும்பெரும் பணியாற்றி எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்து எங்களை நடைநடத்தி கொண்டிருந்த பல காலங்கள் அவருடன் பழகும் வாய்ப்பு, அப்பொழுது பள்ளியிலே ஒரு சாதாரண உறுப்பினராக இருந்த பொழுதிலிருந்தே அவருடைய செயல்பாடுகளை கவனித்து கொண்டு வந்திருந்தோம். அவர்கள் ஒரு தீர்க்கதரிசி என்றே சொல்லலாம். ஒரு கல்வி பணி எவ்வாறு இருக்க வேண்டும், அதை விட முக்கியம் அந்த கல்வி பணியை நிர்வகிக்கக்கூடிய திறமை எவ்வாறு இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் அந்த கல்வி ஸ்தாபனம் மேலோங்கும் என்பதற்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கிய ஒரு பெருமகனார் ஆவார்கள். அவர்கள் அந்த கல்வி பணியை தலைவராக இருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலுமே அந்த பள்ளியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எவ்வளவு நுணுக்கமாக அதை ஆராய்ந்து அதை செயல்படுத்தி கொண்டிருந்தார் என்பது இப்பொழுது அதை நான் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே நான் கண்டிப்பாக அதை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு பிரச்சனையும் அந்த பள்ளியிலே ஏற்படக்கூடிய ஒரு எந்த ஒரு ப்ராசஸ், எந்த ஒரு ப்ராப்ளம் அவரிடம் வரும் பொழுது அது முதலிலே பார்வையில் நம்ம பார்க்கும் பொழுது அதை பெரிதாக சட்டை செய்ய மாட்டார். தலைவர் அவர்கிட்ட இந்த பிரச்சனை போயிருக்கு, அவங்க அதை கண்டுக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதற்கு உண்டான ஒரு தீர்வு அவர் எடுத்த முடிவு அப்படின்னு பார்க்கும்போது மிக ஆச்சரியமானதாகவும் வியப்பாகவும் இருக்கும். அது எவ்வாறு அவங்க அதை கால்குலேட் செஞ்சாங்க, அது எவ்வாறு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் செய்ய முடியுது அப்படிங்கிறதெல்லாம் அதுக்காக ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையோ ஒரு எதையும் அதையே திருப்பி மற்ற உறுப்பினர்கள்ட்ட கலந்து ஆலோசித்து கொண்டு இருக்கக்கூடிய தன்மையும் இருக்காது. அதுதானே, அது பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி தான் அவங்ககிட்ட இருந்து பலமுறை நான் கேட்ட வார்த்தைகள். ஆனால் அதற்கு தீர்வு மிக கடினமாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்ப அதை சுமூகமாக முடிச்சுட்டு அது அவ்வளோதான், அதை தூக்கி அந்தட்ட வச்சுருங்க, அடுத்த பிரச்சனை பார்ப்போம். இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அவருடைய ஒரு தீர்க்கதரமான ஒரு செயல்பாடு வியக்கத்தக்கதாக இருந்தது. எந்த ஒரு இப்போ ஒரு உறுப்பினர்களாகட்டும் ஆசிரியர்களாகட்டும் அவர்களிடம் ஒரு பிரச்சனையை ஒருவரை பற்றி ஒருவர் இந்த மாதிரி ஒரு பள்ளி சார்ந்த ஒரு பிரச்சனையை கூறும் பொழுது கூர்ந்து கவனித்து கொண்டு இருப்பேன். கண்டிப்பாக இது புகார் சொன்னவர் மேலமாக அவர் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அதை எப்பொழுதும் போல் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. ஸோ ஆனால் அந்த முடிவு பிரச்சனைக்கு தீர்வு கட்டி முடிவு வரும்பொழுது இருபாலரும், புகார் கொடுத்தவரும் பாதிக்கப்பட மாட்டார்கள், புகார் செய்யப்பட்டவரும் பாதிக்கப்பட மாட்டார்கள். ஆனால் அந்த பிரச்சனையை மறுபடியும் எழாதவாறு அந்த ஒரு நடவடிக்கை அவர்களிடம் இருந்தது. அது அனைவருக்கும் இல்லாத ஒரு தனி பெரும் திறமை அவரிடம் இருந்தது. நான் ஒரு முறை அவரிடம் கொடுமுடி வந்துவிட்டு கூடச்சேரிக்கு போகிறப்ப, நீ வாப்பா நான் போயிட்டு வரலாம் அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் அவங்களுடன் காரில் நான் தான் ஓட்டிகிட்டு போகிறேன். வெத்தலை வாக்கு போட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு வர்றாங்க. நான் கேட்குறேன், என்னங்க ஐயா அப்போ அந்த டைமில் நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, இதுக்கு எல்லளவும் உங்கள்கிட்ட ஒரு பதட்டமே இல்லாமல் இதை இவ்வளவு சீக்கிரமாக முடித்து விட்டீங்களே, இது எப்படி சாத்தியம் உங்கள்கிட்ட இருந்து அப்படின்னதுக்கு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, புகார் ஆசிரியர்கிட்டருந்தோ அல்லது நிர்வாகத்தில் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் சொல்லும் போதோ நம்ம உடனடியாக ஒரு ரியாக்ஷன் காமிப்போம் அப்படின்னா அது பதட்டமான ஒரு முடிவாக தான் இருக்கும். அது நல்லதாகவும் இருக்கலாம், அது காலகாலத்துக்கும் பாதிப்பு கொடுக்கக்கூடிய முடிவாக இருக்கலாம். அப்போ முதல்ல அந்த புகாரை பற்றி நம்ம 2 பேருக்கும் தெரியாமல் விசாரிக்க வேண்டும். அந்த புகார் சொன்னவர் புகார் செய்யப்பட்டவர்களுக்கு உண்டான இடையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அது தனிப்பட்ட பிரச்சனையா என்று பார்க்க வேண்டும். தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் அந்த புகார் பொய்யானதாக இருக்கும். கண்டிப்பாக பொது பிரச்சனை, ஒரு பள்ளியின் நலனுக்காகத்தான் அவர் சொன்னதாக இருக்கக்கூடும் என்று சொன்னால் கண்டிப்பாக
அதுக்குண்டான ஒரு முயற்சி எடுத்து அதை சரி செய்யும் பொழுது இன்னார் தான் புகார் சொன்னார் என்று சொல்லாமல் புகார் செய்யப்பட்டவரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அதை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இது நம்மளுடைய நாம் பள்ளிக்கு பொதுவான மனுஷன், பொதுவாக நம்ம இருக்கும் பொழுது பாரபட்சம் அங்கே காட்டக்கூடாது என்று அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிர்வாக திறமை. இன்று பள்ளியிலே செயலராக பொறுப்பெடுத்து அதை நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது அவரிடம் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் எவ்வளவு எனக்கு உதவியாக இருக்கிறது என்பது இப்பொழுது தெரியும். அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட ஒரு நிர்வாக திறமை இருந்து அதை எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து விட்டு இந்த பிகேபி பள்ளியை ஆரம்பித்து திறம்பட அதை ஒரு திறமான ஒரு அஸ்திவாரத்துடன் ஆரம்பித்து கொடுத்து அதை இப்போ ஒரு நல்ல வழியிலே நல்ல மேம்பட்ட நிர்வாக திறமையுடன் திரு அருண் அவர்கள் நடத்தி கொண்டு இருந்து வருகிறார். அதற்கு எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக முதற்கண் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மருத்துவத்துறையிலையும் பொது இதிலே நாங்கள் இருந்துக்கும் பொழுது இங்கே படிக்கக்கூடிய சில மாணவிகளினுடைய பெற்றோர்கள் என்னுடைய பேஷண்ட்டாக இருக்கும் பொழுது அவர்களிடம் வரும் பொழுது அவங்கள் பள்ளியில் பற்றி கொடுக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் எல்லாருமே பெருமைப்பட விஷயமாகத்தான் இருக்கும். ஒரு இடத்திலிருந்து கூட எங்களது பள்ளியிலே இந்த தொய்வு இருக்கிறது, எங்கள் மாணவிகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்று இதுவரையும் நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. நல்ல பள்ளியை தான் தேர்ந்தெடுத்திருக்கீர்கள் என்ற ஒரு அட்வைஸ் அவர்களுக்கு கொடுத்து எங்கேயும் இடையிலே மாற்றாமல் அந்த பள்ளியிலே கல்வி படிப்பை முழுதும் முடிக்குமாறு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு என்ற அறிவுரை தான் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல ஆசிரியர்கள் கொண்ட நல்ல திறமை வாய்ந்த ஒரு நிர்வாகிகளை கொண்ட ஒரு மேம்பட்ட நிர்வாகத்தை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நிர்வாகத்திற்கு மேலும் ஒரு எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவது, இந்த நேரத்திலே தகுந்த நேரத்திலே மாணவிகளுக்கு ஒரு பள்ளியின் சார்பாக நம்ம அதை நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது பள்ளியில் எல்லா பள்ளியிலையும் ஏறக்குறைய மாணவர்களுடைய மனநிலை கிட்டத்தட்ட அவங்க படிக்கக்கூடிய சூழ்நிலை, நண்பர்களுடைய சூழ்நிலை இது மாறுபட்டதாக இருக்கும். பொதுவான சில விஷயங்கள் இந்த கல்வியை நம்ம முடிப்போமா முடிக்க மாட்டோமா என்ற கவலை பெற்றோர்கள் என்று மாணவர்களுக்கும் இருவருக்குமே இருக்கும். இந்த ஒரு சிறப்பான பள்ளியை, இந்த பள்ளி நம்ம குழந்தைகளுக்கு மிக உகந்ததான பள்ளி, இந்த பள்ளியினால் நம்மளுடைய குழந்தைகள் வாழ்க்கை கண்டிப்பாக மேம்பட்டு உயர்ந்த நிலைக்கு வரும் என்ற இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்து இந்த பள்ளியிலே உங்களுடைய குழந்தைகளை சேர்த்த பெற்றோர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலகட்டத்திலே ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் பெற்றோர்களும் உங்களுடைய குழந்தைகளினுடைய ஒரு நடவடிக்கை, அவர்களுடைய பள்ளியினுடைய கல்வி கற்று வரக்கூடிய ஒரு திறன், இதை நீங்கள் கண்காணித்து உங்களுடைய ஆசிரியர்களுடைய அவர்களிடம் ஒரு ரேப்போர்ட் வைத்து கொண்டு பண்படும் பொழுது இந்த பள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி திறமானது கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளை ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தாண்டி கல்வியிலே உயர்த்தி கொண்டு போகும் என்பதில் ஐயமில்லை. எந்த ஒரு மாணவர்களும் மாணவிகளும் சோம்பல் என்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே போகாதீங்க. சோம்பல் அப்படிங்கிறது நம்மளுடைய வெற்றியை தடைபய செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். அதனால் சோம்பி இருந்தவர்கள் யாரும் வெற்றி அடைந்ததாக அல்லது வெற்றி வாய்ப்பை இழந்தவர்களாகத்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய வரலாறு நமக்கு. எந்த ஒரு செயலையும் செய்த உடனே வெற்றி கிடைத்து விடாது மாணவர்களே. மிக மதிப்புமிக்கக்கூடிய ஒரு தோல்வி முதல் படியிலே தோல்வி அடைந்து விட்டோம் என்றால் நமக்கு சோர்வு வந்துவிடும், அங்கே வரக்கூடாது. புகழ்மிக்க மதிப்புமிக்கக்கூடிய ஒரு கணிதத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அதனுடைய தொடக்கமே பூஜ்ஜியம்தான். அந்த பூஜ்ஜியத்தில் ஆரம்பித்து தான் எண்ணிலடங்கா மதிப்புகள் அதை பெற்றுக்கொண்டு போகிறது. ஸோ அதனாலே முதல் இடத்திலே நம்ம தோல்வி அடைந்து விட்டோம் என்று எண்ணினால் அங்கேயே அந்த பூஜ்ஜியத்திலேயே நம்மளுடைய வாழ்க்கை நின்று போய்விடும். அடுத்த அடி எடுத்து வைக்கும் பொழுதுதான் அது பல ஆயிரங்கள் கணங்களை மில்லியன் ட்ரில்லியனை கடந்து செல்லும். ஸோ அந்த ஒரு சோர்வு மனப்பான்மை மனதில் எடுத்துக்கொள்ளாமல் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு வெற்றிக்கான ஒரு முயற்சியாக இருக்க வேண்டும். வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். முதலில் நீங்கள் எடுத்த ஒரு வெற்றியோடு நின்றுவிடக்கூடாது. அந்த வெற்றியோடு நின்று விட்டீர்களே ஆனால் அடுத்தது தோல்வி தலைவியோ அல்லது வெற்றியின் பக்கம் திரும்பலைன்னா கண்டிப்பாக சமுதாயமோ நம்மளை சார்ந்தவர்களோ அந்த வெற்றி நமக்கு உங்கள் உழைப்பினால் கிடைத்ததல்ல, ஏதோ அதிர்ஷ்டத்தினால் கிடைத்தது என்ற ஒரு நிலைக்கு உங்களை தள்ளக்கூடும். அதனால் எந்த இடத்துலையும் ஒரு சோர்வுகள் இல்லாமல்
அந்த வெற்றி அடுத்தடுத்த வெற்றிகளை நோக்கி பயணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இது கண்டிப்பாக உங்களுடைய முன்னேற்றத்திற்கு எந்த விதத்திலையும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கக்கூடிய பாதை மிக முக்கியமானது. எல்லா இடத்துலையும் பாதைகள் இருக்கிறது. சரியான பாதையில் போனால் கண்டிப்பாக உங்களுடைய வெற்றிக்கான இலக்கை கொண்டு அடையும். தவறான பாதையை செலக்ட் செய்யும்போது உங்களுக்கு சில வழிகளிலே குறுக்கீடுகள், அவமானங்கள், அவமரியாதை இதெல்லாம் தெரியும் பொழுது அந்த இடத்தில் இருந்தாவது திரும்பிவிட வேண்டும். போய்த்தான் பார்ப்போம் என்றால் மிக அவமானப்பட்டு திரும்பி நல்ல பாதைக்கு வரும்பொழுது மறுபடியும் முதலிலிருந்தே தான் நீங்கள் பாதையை தேட வேண்டியிருக்கும். ஸோ அதனால் போகும் பொழுதே நல்ல பாதையை, நல்ல நண்பர்களை, நல்ல ஆசிரியர்கள் வழிகாட்டுதலை எடுத்துக்கொண்டு செல்வியானர்களானால் இந்த ஒரு 12 வருட கால பள்ளி படிப்பானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரம். இந்த 12 வருட அஸ்திவாரமானது நீங்கள் இந்த பள்ளி படிப்பை முடித்து உலகை எதிர்கொள்ள, வாழ்க்கையை எதிர்கொள்ள நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அங்கே நீங்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய அஸ்திவாரமானது மிக கடினமான ஒரு அஸ்திவாரமாக இருக்கும். அதற்கு இந்த 12 வருட கால அஸ்திவாரம் மிக முக்கியமானது. இதை நீங்கள் ஒரு சேரும் சகதியுமாக பண்ணி கொண்டால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையை எதிர்நோக்கக்கூடிய பிற்காலத்திலே அங்கே அஸ்திவாரம் புதிதாக போட முடியாது. அதை மனதிலே வைத்து கொண்டு இந்த பள்ளி காலத்திலேயே கல்வி, நல்ல ஒழுக்கம், கல்வியுடன் சேர்ந்த ஒரு உடல் கல்வி, இது ஹெல்த் இஷ்யூஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் டு யுவர் லைஃப். அதனால் நம்மளுடைய ஹெல்த் இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியாது. அதையும் நமது கூடவே தினமும் நம்ம அந்த ஹெல்த் கான்ஷியஸாகவே இருந்து கொண்டு இருக்க வேண்டும். காலை உணவு, பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா காலையில் சாப்பிட்றது அப்படின்னு சில மாணவர்கள் சொல்லுவார். பிரேக்கிங் த ஃபாஸ்டிங்னா விரதம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். நீங்கள் இரவு 8 மணிக்கு சாப்பிட்ட உணவு மறுபடியும் காலையில் 8 மணிக்கு சாப்பிடக்கூடிய ஒரு 12 மணி நேரம் ஒரு விரதம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். அந்த ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் விரதத்தை முடிக்கும் பொழுது எடுக்கக்கூடிய உணவு இட் ஷுட் பி ரிச் இன் கலோரி. நீங்கள் செய்தித்தாள்களிலே படித்திருப்பீர்கள், உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை அது சார்ந்த ஆளுநர்களோ அல்லது மாவட்ட ஆட்சியரோ தலைவர்களோ போய் பலரசம் குடித்து விருந்தை முடித்து கொடுத்தார்கள். அப்படி என்றால் அந்த விருந்து, உண்ணாவிரதம் இருந்தவர்களுக்கு ஒரு களைப்பு நீங்க அந்த எடுக்கக்கூடிய முதல் உணவு மிக சக்தி உடையதாக இருக்க வேண்டும். ஸோ மாணவர்களே, நீங்கள் காலை உணவு ஸ்கிப் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நமக்கு. அந்த காலை உணவு உங்களுடைய பிரெயின் த்ரெஷோல்டை நாள் முழுவதும் பிரிஸ்காக வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவு. ஸோ டோன்ட் மிஸ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ மதிய உணவும் அதே மாதிரி. இரவு 1/4 வயிறு சாப்பாடு, 1/4 வயிறு தண்ணி, 1/4 வயிறு காலி. இது அடுத்த நாள் நீங்கள் ஊக்கமுடன் எந்திரிச்சு செயல்படக்கூடிய ஒரு ஹெல்த் கான்ஷியஸில் இந்த பள்ளி பருவத்திலேருந்தே பழகி கொண்டிருக்கலாம். பிற்காலத்திலே எந்த விதமான ஒரு உடல் சோர்வுகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ வாழ்க்கையில் நமது எந்த விதத்திலையும் உங்களுடைய தரத்தை அடுத்த மாணவர்களுடனோ அடுத்த உறுப்பினர்களுடனும் கம்பேர் பண்ணி பார்த்து கொள்ளாதீர்கள். மிகப்பெரிய அது ஒரு மிகப்பெரிய நோய் என்றே நான் சொல்லுவேன். நம்மளை அடுத்த மாணவருடனோ, அது பெற்றோர்களுக்கும் ஒரு சின்ன அட்வைஸ், உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் அடுத்த குழந்தையுடன் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய, கம்பேர் பண்ணி காட்டக்கூடிய நிகழ்ச்சிகளை கண்டிப்பாக அந்த தவறை செய்ய வேண்டாம். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு திறமை இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளும் ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கும். அனைவருமே கணிதத்திலே 100, சயின்ஸில் 100 வாங்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட திறமை இருக்கும். ஒரு நந்தவனத்திலே ஒரு 10 விதைகளை தூவுகிறோம். ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு விதமான விதைகள் என்றால், ஒரு அழகான பூ கொடுக்கக்கூடிய ஒரு ரோஜா மலராக செடியாக வளரலாம். ஒரு நிழல் தரும் மரமாக ஒரு விதை முளைக்கலாம். ஒரு நல்ல அறுசுவை கொடுக்கக்கூடிய ஒரு காய்கனி கொடுக்கக்கூடிய மரமாக வளரலாம். ஆலமரம் போன்ற ஒரு விருட்சமாக கூட வளரலாம். ஸோ அப்பொழுது இந்த காய் மரம் காய் கொடுக்கக்கூடிய மரம் அளவுக்கு நீ ஏன் கொடுக்கவில்லைன்னு அந்த ரோஜா செடி போய் நம்ம கேட்க முடியுமா? அது அழகான ஒரு நறுமணம் கொடுக்கக்கூடிய ஒரு பூவை கொடுக்கிறது. அதனுடைய திறமை அதுதான். அதுகிட்ட போய் நீங்கள் ஒரு மாவிதை வைத்து விட்டு தென்னை மரம் காய்க்கவில்லை என்று எதிர்பார்க்கக்கூடாது. அந்த மாவிரத்திற்கு உண்டான ஒரு உரத்தை போட்டு அது நல்லபடியாக ஈல்டு கொடுக்கும்படி பார்த்துக்கொள். உங்கள் ஒவ்வொரு மாணவர்களிடமும் அந்த தனித்திறமையை நீங்கள் எதிர்பார்த்து அதை ஊக்குவித்து அதை அந்த துறையிலே அவர்களை மேலே கொண்டு வரும் பொழுது நமக்கு ஒரு சிறந்த ஒரு
எந்த துறையில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த துறையில் உங்கள் மாணவர்களை சிறப்புற கொண்டு வரலாம். அதற்கு ஒரு சின்ன உதாரணம் என்னுடைய சொந்த அனுபவத்திலே ஏற்பட்டது. என்னிடம் ஒரு பெற்றோர் ஒருவர், அந்த நம்ம கொடுமுடிக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை, அவருடைய ரிலேட்டிவ் எனக்கு பக்கத்தில் இருக்கிறவர், அவருடைய பையனை பல்வலி என்று கூட்டிக் கொண்டு வருகிறார். அந்த பையனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அது ஒரு விஸ்டம் டூத் ப்ராப்ளம் சரி பண்ணிவிட்டு அவர் 12th ஸ்டாண்டர்ட் அந்த பையன். அந்த 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப இது இப்போதைக்கு ஒன்றும் மிகப்பெரிய ஒரு ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டாம், அவர் தந்தை கூட இருக்கிறார், இது எக்ஸாம் முடியட்டுங்க, லீவ் டைமில் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு மருந்துகள் கொடுத்து அந்த தொந்தரவை சரி பண்ணி வைப்போம், எக்ஸாம் அப்ரோச் ஆகுது, அதில் கான்சென்ட்ரேட் பண்ணட்டும், முடிஞ்ச லீவ் ஆரம்பிச்சோன்னா கூட்டிகிட்டு வாங்க பண்ணலான்னு சொல்லும் பொழுது அடுத்த நொடி அந்த பையனுடைய தகப்பனார் சொன்ன வார்த்தை, இந்த பையன் எதுக்கு லாய்க்கு இல்லைங்க, இவர் ஒன்றும் ஆடு மேய்க்கிறதுக்கு மாடு மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்கு, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பரீட்சைக்கோ தேர்வுக்கோ இதுக்கெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அப்படின்னு அவர் ஹி இஸ் அப்யூசிங் ஹிஸ் சன். அந்த பையன் அப்படியே தலை கூனி குறுகி உட்கார்ந்துருக்கார். அப்படி சொல்ல வேண்டாம், அவரை டிஸ்கரேஜ் பண்ணாதீங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு திருப்பி போயிடுறாரு. மறுபடியும் ஒரு 20 நாட்கள் கழித்து ரிவ்யூவுக்கு வரும்பொழுது இந்த பையனை பார்த்த மாத்திரத்திலே என்னுடைய மனசிலே நம்ம இந்த கல்வியை பற்றி சொல்லக்கூடாது, போன தடவை அவங்க ஃபாதர் ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணாருன்னு சொல்லிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் ப்ரொசீடிங் எல்லாம் முடிச்சுட்டு பை டங் ஸ்லிப் இப்போ இன்னமே ஒரு 10 நாட்கள் தான் இருக்கிறதுக்கு, தேர்வில் கான்சன்ட்ரேட் பண்ணு, பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்த நொடி மறுபடியும் அந்த பையனுடைய தகப்பனார் அதே மாதிரி போன தடவை எவ்வளவு கேவலமாக அந்த பையனை பேச முடியுமோ பேசிட்டு, நீங்கள் வேறங்க டாக்டர், அந்த பசங்கள்லாம் படிக்கிற மாதிரி என் பையன் ஒன்றுக்கு லாய்க்கு இல்லை, சும்மா எங்கேயோ தெருவில் சுற்றுறதுக்கு தான் லாய்க்கு, எந்த ஒரு கெப்பாசிட்டியும் கிடையாது, எங்காவது யாராவது போனாங்கன்னா படம் வரைஞ்சிட்டு தெரியுமா, யாரையாவது பார்த்தா படத்தை ஆடு மாடு படம் வரைகிறது, பரீட்சை முடியட்டுங்க, ஏதாவது இந்த சவுத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் எழுதுகிற ஆளுகிட்ட கொண்டு சேர்த்திட்டா ஏதாவது விளம்பரம் எழுதி பொழைச்சிக்கிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டிஸ்கரேஜிங்காக பேசிட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டாருங்க. ஐ ஃபெல்ட் வெரி சாரி, நம்ம தான் அந்த தப்பு பண்ணிட்டோம், அவரை மறுபடியும் டிஸ்கரேஜ் பண்ணிட்டோமே. இது நடந்து முடிந்து ஒரு வாரங்கள் கழித்து ஒரு ஹிந்து பேப்பரில் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்கான் என்ற அமைப்பின் மூலியமாக ஒரு ஓவிய போட்டி நடத்தப்படுகிறது, அதற்கு இதெல்லாம் தகுதி, இதில் செலக்ட் ஆனால் இந்தந்த அட்வான்டேஜஸ் இருக்குது, இதில் கலந்து கொள்ளலாம் என்று போட்டிருந்ததை பார்த்த உடனே எனக்கு இந்த பையனுடைய ஞாபகம் தான் வந்தது. ஸோ அதை எடுத்து அந்த பையனுடைய ஃபோன் நம்பர் ஹிஸ்ட்ரி எல்லாம் வச்சுருந்தேன்னா அவர் தந்தைகிட்ட கூப்பிட்டு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் சன்னை திட்டிகிட்டு போனதுலேயும் இந்த டிராயிங் மட்டும்தான் அவனுக்கு வரும்னு சொன்னதுனால இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் வாங்க அந்த டீட்டெயில் தர்றேன், நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த தகப்பனார் மறுபடியும் டிஸ்கரேஜாக, நீங்கள் வேற டாக்டர், இந்த கழுதையை நான் இன்னும் மறுபடியும் பெங்களூர் வரைக்கும் வேறு கூட்டிகிட்டு போகணுமா, இந்த ஊரில் சுற்றுறதுக்கே லாய்க்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டார். மறுபடியும் 2-3 நாட்கள் கழித்து அந்த பையனுடைய தாய் மாமா கூட்டிகிட்டு வர்றாரு, சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னுடைய அக்கா பையன் இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னாங்க, அது என்ன விவரம்னு கேட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்த உடனே ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அந்த பேப்பர்னுடைய கட்டிங்ஸ் எடுத்து அந்த பையனுக்கு கொடுத்து, இதனுடைய டீட்டெயில்ஸ் நிறையா இருக்குது, இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் ஷெட்யூல் டைட்டாக இருக்குது, நான் வெயிட் பண்ண முடியுமான்னு, எனக்கு பக்கத்தில் இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸர் இருக்கார், நான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு வாங்கிட்டு போயிட்டாருங்க. இது நடந்து முடிந்து ஒரு 7-8 மாதங்கள் இருக்கும். அந்த பையன் மறுபடியும் அவர் ஃபாதர் கூட்டிகிட்டு வர்றாரு. நான் இதை டோட்டலாக மறந்துட்டேன். வரும்பொழுது நான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்காருன்னு நினச்சிட்டு, வா சந்தோஷ், என்னப்பா மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு, இல்லைங்க டாக்டர், நான் உங்களை பர்சனலாக பார்த்துட்டு போகலான்ட்டு தான் வந்தோம் அப்படின்னு. அப்படியா, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு. தென் ஹி நேரேட்டட், இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் காம்படிஷன் கொடுத்தீங்க, மாமா கூட்டிகிட்டு போனார், இஸ்கானில் போய் கலந்துக்கிட்டோம், ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணோம், அதில் ஒரு 4 விதமான ஸ்டெப்ஸில் கண்டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணாங்க. அதில் ஐ எம் ஒன் அமங் தட் 15. ஐ காட் செலக்டட் இன் தட் இஸ்கான். எனக்கு மந்த்லி 5,000 rupees ஸ்டைஃபன் கொடுத்து, அங்கேயே அங்கே ஸ்டேயிங் ஃபுட்டு எல்லாமே கொடுத்து, தே கேவ் த ட்ரைனிங் ஃபார் தட் இது ட்ராயிங் இதுக்கு. அங்கே இஸ்கானில் இன்றைக்கும் போனீங்கன்னா பார்க்கலாம், அந்த போர்ட்ரியட் அந்த பசங்க வரைகிறதெல்லாம் அந்த மியூசியமாக வச்சு
இந்த பப்ளிக் போகிறவங்க வந்து அதை வாங்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு தத்ரூபமான ஒரு ஆர்ட் அதெல்லாம். அது இந்த மாதிரி பசங்களை அவங்க என்கரேஜ் பண்ணி தே ஆர் டூயிங். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை முத்தாய்ப்பா அவன் சொன்ன வார்த்தை, இப்போது தே ஆல்சோ கேவ் த அனிமேஷன் ட்ரைனிங். அவுட் ஆஃப் 15, 2 students got selected. I am one among that. ஸோ இப்போ நான் வந்து என்னைய ஸ்வீடன் அனுப்புகிறாங்க. ஸோ ஐ எம் கோயிங் another 2 months I am proceeding to Sweden to get a animation training. ஸோ அப்போது நான் அந்த பையனுடைய ஃபாதரை திரும்பி பார்க்குறேன். அவர் தலை குமிஞ்சிட்டு உட்காந்துருக்கார். சில மாதங்களுக்கு முன்னாடி அவர் பேசும்போது இந்த பையன் தலை குமிஞ்சிட்டு உட்காந்துருந்தார். இப்போ அவங்க ஃபாதர் ரதன், இப்போ என்ன சொல்கிறீங்க உங்கள் பையனை பற்றி அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், தவறு தான், உங்கள் பையன்கிட்ட இருக்கக்கூடிய திறமை நீங்களே உணர்ந்து அவனை என்கரேஜ் பண்ணலைங்கும் போது வெளியிலிருந்து வந்து ஒருத்தர் எப்படி பண்ண முடியும்? ஸோ அதனால் ஒவ்வொரு மாணவர்கள்ட்டையும் அவங்க தனித்திறமை என்னங்கிறத நம்ம சிறு வயசுலேருந்தே ஆசிரியர்களாகட்டும் பெற்றோர்களாகட்டும் அதில் நம்ம ஊக்கப்படுத்துகிறோமானால் நமக்கு பலவிதமான ஒரு வல்லுநர்கள் நம்மக்கிட்ட நம்ம ஊர்லேருந்தே உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் எல்லா பெற்றோர்களும் எல்லா மாணவர்களும் நம்ம பையன் டாக்டர் ஆயிடுவார் இன்ஜினியரை கம்பேர் பண்ண வேண்டாம். பர்சனல் எஃபிஷியன்சி என்ன இருக்குதுன்னு பாருங்கள், அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி அதை பெரிய ஆளுகளாக கொண்டு வரலாம். அப்பொழுது அந்த தந்தைகிட்ட கேட்டேன், இப்போ உங்களுக்கு இந்த அவருடைய ஸ்டேட்டஸ் உங்களுக்கு பெருமை கொடுக்குதா இல்லை மோசமாக இருக்கான்னு? ரொம்ப ப்ரௌடாக இருக்குங்க டாக்டர். அப்போ உங்களுடைய கொலீக்ஸோ ஊரில் சில பேர்த்தருடைய பசங்களின் நேரம் மெடிக்கல் இன்ஜினியரிங் சேர்ந்துருக்கலாம். இப்போ உங்கள் பையனை பற்றி நீங்கள் பெருமையாக சொல்லிக்கிற அளவுக்கு உங்கள் பையன் உங்களுடைய தரத்தை உயர்த்தியிருக்கார் இல்லையா? அதனால் அப்படின்னதுக்கு அவர் சொன்னார், இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் டாக்டர் காரணம்னாரு. நான் இல்லை, நீங்கள் தான் அடிப்படை காரணம் அப்படின்னு. நான் தான் இவனை திட்டிக்கிட்டு இவ்வளோ மோசமாக வச்சுருந்தேனுங்களே, நான் எப்படி காரணமாகணும்னு. நீங்கள் திட்டுனதையும் ஒரு நல்ல விஷயம், இவனுக்கு இந்த எபிலிட்டி இருக்குங்கிறத நீங்கள் தெரியாமல் சொல்லிட்டு போனீங்க. அதுதான் இட் வாஸ் அ கேச்சிங் பாயிண்ட் ஃபார் மீ டு என்கரேஜ் திஸ் ஃபெலோ அப்படின்ட்டு. ஸோ அதனால் மாணவர்களே, உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் வந்து உங்களுடைய ஆசிரியரிடம் எடுத்து சொல்லி, எனக்கு ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் சப்ஜெக்ட், இன் திஸ் ஆர்ட், இந்த கேம், இந்த ஸ்போர்ட்ஸ் சொல்லுங்கள். அதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இந்த பள்ளி ஏற்படுத்தி கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தேடுதல் வேட்டைகள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ ஒரு கானகத்தில் ஆஃப்டர் சன்ரைஸ் எவ்ரிடே ஒரு மானுக்கு என்ன வேலைன்னா அது எந்திரிச்சோடனே இறை தேடி புல் தேடிக்கிட்டு இருக்கணும். ஒரு சிங்கத்துக்கோ புலிக்கோ என்ன வேலைன்னா அது இறையை தேடி அடித்து கொள்ளணும். அப்போது அந்த புலி அந்த மானை துரத்தும் பொழுது அது வேகமாக ஓடி தப்பிக்க வேண்டும். இந்த புலி அந்த மானை விட வேகமாக ஓடி அந்த புலியை அடித்து இறையை உண்ண வேண்டும். 2 பேரும் சோம்பி இருந்தாங்கன்னா அது இந்த மான் புலிக்கு இரையாகிவிடும். இந்த புலி சோம்பி இருந்தால் அது இறை கிடைக்காது. அப்போ 2 பேரும் ஷுட் பி ரன்னிங் ஃபாஸ்ட். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் இதுக்கு பேர் தான். இப்போ மாணவர்களே, நீங்கள் சோர்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு பின்னாடி ஒவ்வொரு நொடியும் 100 போட்டியாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நொடியும் கவனத்துடன் நமக்கு பள்ளி கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி வாழ்க்கையில் மேலும் மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று எந்த ஒரு முடிவிலையும் எந்த ஒரு முடிவு முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நம்ம எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத எண்ணிட வேண்டாம். ஒரு எண்டு பாயிண்ட்லேயும் ஒரு தொடக்கம் இருக்கிறது. அந்த தொடக்கத்தை கேட்ச் பண்ணி எத்தனையோ பெரிய மனுஷங்க நிராகரிக்கப்பட்ட சிறு வாய்ப்புகள் கொடுக்கப்படாமல் நிராகரிக்கப்பட்ட பல மேதைகள் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய கண்டுபிடிப்பில் தான் அந்த உலகமே சில நேரம் இயங்கிக்கிட்டு இருக்குது. அவங்கெல்லாம் பள்ளி பருவத்தில் நிராகரிக்கப்பட்டவங்க. இதோடு நம்ம லைஃப்பை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய மாதிரி இல்லாமல் அந்த நிராகரிக்கப்பட்ட தொடக்கத்திலிருந்தே அந்த வாழ்க்கையை ஆரம்பித்து சாதித்து காட்டியிருக்கிறார்கள். அவரை போன்றவர்களுடைய வரலாறுகளை எடுத்து படியுங்கள், உங்களுக்கு ஊக்கம் அளிக்கும். ஒரு ஓடுபாதையிலே ஒரு விமானம் அந்த ஓடுபாதை முடிந்து விட்டது என்று நின்று விடுகிறதா, அங்கிருந்து தான் பறக்க தொடங்குகிறது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அந்த எண்ட் பாயிண்ட் இல்லை, அங்கிருந்து நம்ம வாழ்க்கை மேலே உயர பறக்க வைக்க முடியும் என்று நினைத்து இந்த வாழ்க்கையை நீங்கள் எந்த இடத்திலிருந்து வேணாலும் துவங்கலாம். இப்பொழுது அடுத்த மாதங்கள் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரப்போகிறது. இதுவரைக்கும் சோம்பி இருந்தாலும் கூட இந்த ஒரு சில நாட்கள் போதும் உங்களுக்கு. நீங்கள் அதிலிருந்து ஊக்கமாக இருந்து உங்களுடைய கனவுகளை நிச்சயமாக வெற்றிகரமாக அமைத்து கொள்ள முடியும். ஸோ அதனால் இந்த பள்ளி வாழ்க்கை வீணடித்து விட வேண்டாம். அதை உபயோகமாக பயன்படுத்தி கொண்டு எல்லா இடத்துக்குமே ஒரு லிமிட்டேஷன்ஸ் உண்டு.
ஒரு நீங்கள் வாகனத்தில் ரோட்டில் போனீங்கன்னா அதுக்கு ஒரு வேக வரம்பு உண்டு. ஒரு வங்கிக்கு போகணும் என்றால் அதுக்கு ஒரு நம்மளுடைய டெபாசிட் பணம் அதுக்கு ஒரு வரம்பு உண்டு. அதே மாதிரி நீங்கள் இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய தேர்வு எக்ஸாம்ஸ் அதுக்கு ஒரு நேர வரம்பு உண்டு. ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனைக்கும் நேரம் எல்லையே கிடையாது. உயர்வாக சிந்தியுங்கள், அதை சாதனையாக்கி காட்டுங்கள். இது எங்களுடைய நாங்கள் பள்ளியை சார்ந்து இருக்கிறதுனால எங்களுடைய அறிவுரையாக எடுத்துக்கொண்டு அதை செய்யுங்கள். ஒவ்வொரு மாணவிகளுக்கும் ஒரு வேர்வை என்பது முக்கியம். அப்பொழுதுதான் உழைப்பின் அருமை உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு முக்கியம். அப்பொழுதுதான் உங்களுடைய எல்லை எங்கே என்று தெரிய முடியும். இந்த லிமிட்டுக்கு மேலே நம்ம போனோன்னா நமக்கு ஆபத்து, நம்ம லைஃப்பில் வி கான் சர்வைவ். அப்போ ஒரு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு தோல்வியும் முக்கியம். அப்பொழுதுதான் வெற்றியை ருசிக்க முடியும். இது அனைத்தையும் விட ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வெற்றி ரொம்ப முக்கியம். ஸோ வெற்றி இல்லை என்றால் இந்த வாழ்க்கையில் வெற்றிக்காக தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். வெற்றி கண்டிப்பாக அதுக்காக உழையுங்கள். இந்த வெற்றி எவ்வளவு முக்கியம் என்றால் இந்த வெற்றி எல்லாவிடத்திலும் இந்த வெற்றி என்ற சிந்தனையுடனே என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையுடனே இந்த வெற்றியை அடைந்து இந்த வெற்றியை நீங்கள் வாழ்வாங்கு வாழ இந்த வெற்றி மிக முக்கியம் என்று கூறி இந்த வாய்ப்பு கொடுத்த நிர்வாகர் அனைவருக்கும் நன்றி கூறி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.